மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி சொன்ன மாதிரியே காவேரி வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காவேரி பார்த்தீங்க அப்படின்னா நான் விஜய் கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா கால் பண்ண விடாமல் தடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அடிக்கிற மாதிரி வந்து அடிப்பாங்க. உடனே வந்து பாட்டி வந்து நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்களே அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக பேசுவாங்க. ஒழுங்காக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துருங்க, நான் தான் என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு காவேரி பற்றி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நடிக்க தானே வந்த, நான் அதுக்கும் பணம் வாங்கிட்ட, இப்பயும் நாங்கள் பணம் தரோன்னு சொல்கிறோம், அப்படி இருக்கப்போ நீ ஏன் விஜய் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி காவேரியை பற்றி கேட்பாங்க. பணக்கார வாழ்க்கையை நீ வாழணும்னு ஆசைப்படியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா சாரதாமா வந்து இந்த பேச்செல்லாம் நான் கேட்கணுமா காவேரி, எதுக்கு இப்படி பண்ணுற, ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடு, இல்லை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்லுவாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. உடனே காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினோன்னே நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் பேரை தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டார், போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன்னு சொல்லவும் பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நானே விஜய் கிட்ட சைன் வாங்கி காட்டுறேன், சைன் வாங்கிட்டு உன்னை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுவார். ஆனால் காவேரி அந்த ஃபோனை எடுக்க வரதுக்குள்ளே சாரதாமா வந்து ஃபோனை வந்து வாங்கிடுவாங்க. ஃபோனை வாங்கி காவேரியை விஜய் கிட்ட பேச விடாமல் பண்ணிடுவாங்க. சாரதாமா வந்து உடனே காவேரி கிட்ட அந்த பையனை மறக்க முடியாமல் இப்படி தவிக்கிறியே, அப்படி என்ன பண்ணிட்டான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஒன்றும் விஜய் கூட வந்து சாதாரண வாழ்க்கை வாழல, உண்மையிலே விஜய் கூட நான் வாழ்ந்திருக்கேன், மனைவியாக வாழ்ந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து நான் சுமக்கிறேன்னு சொல்லி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் காவேரி சொல்லிடுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் சாரதாமா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.